டிடிவி தினகரன் அவர்கள் அவர் போய் தனி கட்சி ஆரம்பிச்சு அவ்வளோ பிரஸ் மீட் கொடுத்து ஒரு பிம்பத்தை உருவாக்குனப்போ கடம்பூர் ராஜன் அவர்கள் ஜெயிச்சார். எதுக்காக சொல்றேன்னா, தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போறங்காட்டிக்கு ஓட்டு விழுகிறது இல்லை. தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடா போய் பூத் ஏஜென்ட் தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்கா போய் இது எங்க கேண்டிடேட்டு, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, நாங்க இந்த நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒன்று அதிமுக ஒன்றுன்னு, ரெண்டு ஒன்று அல்ல. திமுக குடும்ப கட்சி, அதிமுக ஜனநாயக கட்சி. திமுகல அடுத்த 30 வருஷம் ஆனாலும் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க தான் ஆட்சி பண்ணணும். ஆனா அதிமுக அடுத்த 30 வருஷம் கழிச்சு யாரு வேணா இங்க இருக்கிறவங்க முதலமைச்சராக ஆக முடியும். அதிமுகவோட திட்டங்கள் எல்லாத்துக்கும் மக்களுக்காக இருக்கும். திமுக அவங்க குடும்ப வளர்ச்சிக்காக தான் திட்டத்தையே பிளான் பண்ணி போடுவாங்க. எப்படி ஒரு டிவி கனெக்ஷன் எல்லாத்துக்கும் டிவி கொடுத்துட்டு கேபிள் கனெக்ஷன்ல வசூல் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுக யாராவது ஒரு உறுப்பினர் தப்பு பண்ணா பயப்படுவாங்க, ஐயோ கட்சி நடவடிக்கை எடுத்துருவோம்னு அம்மாவும் தூக்கி எரிஞ்சிருவாங்க, எடப்பாடியார் தூக்கி எரிஞ்சிருவாரு. திமுக தப்பு பண்ணா அந்த ஞானசேகரனுக்கு அடைக்கலம் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. அதனால நீங்க வேணா சொல்லலாம் திமுக அதிமுக வேற இல்லைன்னு. இது ரெண்டும் வேறு வேறு. திமுக தீய சக்தி தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட 2 கோடி தொண்டர்களும் நீங்க சொல்ற தூய ஆட்சியை ஒன்றிணைந்து வேலை செஞ்சு எடப்பாடியார் தலைமையில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 2026 கொடுக்க போறது உறுதி 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 என்பதை உங்களுக்கு அன்போடு சொல்ற கடமைப்பட்டிருக்காங்கன்னா நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்.